நேற்று ஈவினிங் நம்மாழ்வார் உழவர் சந்தைக்கு போயிருந்தோம். அங்கே நிறைய விதை விற்றுட்ருந்தாங்க. சரி எல்லாமே நாட்டு ரக விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்ருந்தாங்க. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 விதைகள் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அதுலேயே நிறைய இருந்தது. எப்போ இந்த மல்லி போட்டாலும் முளைக்கவே மாட்டேங்குது. சரி இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு முளைக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உடச்சி கொஞ்சம் அது டேமேஜ் ஆகாத மாதிரிக்கு உடைக்கணும். உடச்சிட்டு அதை இந்த கீரை செடி வச்சுருந்தோம்ல அதில் போட்டாச்சு. பாதி கீரைங்க செத்து போச்சு. தண்ணி ஊற்றுறேனே பாதி இதை கொன்னுட்டேன். சரின்னு சொல்லிட்டு அந்த ஓரமாக அதை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இடத்துல அந்த விதைங்கள்லாம் போட்டுட்டேன். இந்த தடவையாவது மல்லி வருதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த அரிசி களைஞ்ச தண்ணி இருந்துச்சு, அதையும் ஊற்றி விட்டாச்சு. ஒவ்வொரு கப்லையாக விதையெல்லாம் வச்சு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தொட்டியில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வெண்டைக்காய் செடி டேரெக்டாக தொட்டிலேயே வச்சு மழை அடிச்சுட்டு போய் என்னால் ஒன்றே தான் காப்பாற்ற முடிஞ்சுது. ஆனால் இந்த மாதிரி கப்பில் வைக்கும்போது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து தனித்தனியாக பிரித்து வச்சா நல்லாவே ஹெல்த்தியாக வளரும். அதையும் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அதனால் நான் எல்லா விதையும் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு கப் எடுத்துக்கிட்டு அந்த கப்பில் என்னென்ன விதை போட போகிறோன்னு நேமையும் நோட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நான் வாங்கிட்டு வந்த எல்லா விதையுமே போட்டு லைட்டாக மண் போட்டு மூடி வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு. ஏன்னா அதில் தண்ணி ஊற்றினா கப்பும் பிஞ்சு போயிடும். ஸோ நான் அதை எல்லாமே தனித்தனியாக டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி எடுத்து வச்சிட்டேன். இது எப்படி வருதுன்ட்டு நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த முள்ளங்கி விதை வாங்கி ரொம்ப மாதம் ஆச்சு. அதை நான் யூஸ் பண்ணாமலே இருந்துட்டேன். அதை நான் யூஸ் பண்ணாமே வச்சுருந்தா அது வேஸ்ட்டாக தான் போகும். சரி இந்த க்ரோ பேக் இப்படி தானே இருக்குது, அதில் போட்டுக்கலான்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த செவந்தியில் சின்னதாக கட்டாகி விழுந்ததுன்னு சொல்லிட்டு ஊனி வச்சது எல்லாமே முளைச்சிருச்சு. ஆனால் ஃபுல்லாக அந்த செவந்தி செடி செத்து போச்சு. நல்ல வேளை இதையாவது காப்பாற்றி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா நல்லா வேர் வந்திருந்தது.